நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் பல்வேறு ஆளுமைகளோடு தொடர்ந்து நேர்காணல் செய்து வருகிறோம். அந்த விதத்தில் இன்றைக்கு நம்மிடையே இணைந்திருப்பவர் திரு சாக்கோச்சன் மத்தாய், குடும்ப நல ஆலோசகர். குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 3000 குடும்பங்களை சந்தித்து அந்த குடும்பத்திற்கான நிவாரணங்களை சொல்லி இணைத்த ஒரு பெருமகனார். அவரை நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். நிறைய விஷயங்கள், அதாவது திருமண உறவில் எந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படுகிறது, உறவுக்குள் இருக்கிற சிக்கல்கள், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவரோட நம்ம விவாதிக்க போகிறோம். வாருங்கள் நேர்களே, சாரை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல உங்களை பற்றின ஒரு அறிமுகம். ஏன்னா எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்பர்ட்டாக தெரியும். திடீர்னு உங்களுக்கு இன்னொரு பரிமாணம் குடும்ப நல ஆலோசகர். இதற்கான ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இந்த துறையை தேர்ந்தெடுக்கணுங்கிற முடிவு நீங்கள் ஏன் சார் எடுத்தீங்க? அதற்கான செய்தி சார். ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு ரொம்ப நன்றி நான் என்னை அழைத்ததற்கு. இது எதுக்காக எப்படி இந்த துறைக்குள்ளே வந்தேன் அப்படின்னா, 1990 நான் வந்து விசாகப்பட்டினத்தில் இருந்தேன். இருக்கும்பொழுது 94 நான் கல்யாணம் ஆகிறேன். கல்யாணம் பொழுது ஜென்ரலாக வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ண பிறகு சில சலசலப்புகள் வாழ்க்கையில் வரும்பொழுது, ஏன்னா என்னுடைய ப்ராட்டப் வேறு, என் ஒய்ஃபுடைய ப்ராட்டப் வேறு. இப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து எப்படி வாழறதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஓகே, ரைட். கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு தூர தேசத்துக்கு போயாச்சு, அங்கே வாழுறோம். எனக்கு தெரியாது அவங்க மனசில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் ஒரு சிச்சுவேஷன் என்னென்னா, நான் வந்து ஒரு ட்ராவலர், ஒரு சேல்ஸ் ட்ராவலர். அப்போது போய் 3ஆவது நாளில் நான் அவங்கள ஒரு புது இடத்துல விட்டுட்டு நான் பார்த்துக்கு டூர் போயிட்டேன், ஏன்னா வேலைக்காக. ஓகே. இந்த மனசு காயங்கள்லாம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு போல் இருக்கு. அதை வந்து சொல்ல முடியாது. ஓ, வெளியூர் போய் ஒரு 3 நாள் விட்டுட்டு நீங்கள் போயிட்டேன்? ஓ, ஹனிமூன் முடிஞ்சு நேராக நாங்கள் வந்து வீட்டுக்கு போகிறோம். ஸோ அங்கே போகும்போது எனக்கு என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச இடம் அவங்களுக்கு தெரியாது. தெலுங்கு பேசணும், அவங்களுக்கு தெலுங்கு தெரியாது, எனக்கு ஓரளவுக்கு தெரியும். பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு பேச்சுலர் வாழ்ந்த இடத்துல ஒரு குடும்பம் நடத்த போகிறோம். நிறைய ஒடிக்கால் இந்த காட்ஸு, ஸ்டவ் இதெல்லாம் நான் வாங்கியே வைக்கல, எனக்கு தெரியாது. ஓகே. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு லைஃப்பை. இவங்களுடைய மனசில் பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்துருக்காங்க போல் இருக்கு. எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து என்ன, ஒரு ஆணுக்கு என்ன, ஒரு துணை வேணும், நல்லா இருக்கணும், சமைக்கணும், இன்னும் துணிகள்லாம் அன்றைக்கி வந்து வாஷிங் மிஷின்லாம் ரொம்ப கஷ்டமான அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான காலங்கள். அந்த டைமில் ஒரு வீட்டுக்கு கூட ஒரு கம்பேனியன் வேணும். இதுக்கு மட்டும்தான் நமக்கு, அவ்வளோதான், அதுதான் அவனுடைய ஃபோக்கஸ். அப்படி நான் போகும்பொழுது சில சலசலப்புகள் வரும்பொழுது இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கனால ஃபேமிலி கவுன்சிலர்ஸை அணுகிறதுக்காக அந்த காலத்தில் தேடும் பொழுது ஆட்கள் கம்மி. ஓகே. அப்போ அந்த காலங்களில். ஆனால் இன்றைக்கி நிறைய ஆலோசகர்கள் இருக்கிறாங்க. ரெண்டாவது, சைக்காலஜின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து வெறும் ஃபியூ காலேஜஸில் தான் அந்த காலத்தில் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி எல்லா காலேஜஸ்லேயும் வந்து சைக்காலஜி மோஸ்ட்லி கொண்டு வந்தாச்சு. ஏன்னா இன்னி போகிற காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஹியூமன் சந்திக்க வேண்டிய நேரங்கள் உண்டு. அப்படி இருக்கும்போது சைக்காலஜி இருந்தால் பெட்டர் அப்படின்ற ஒரு காலத்தில் நான் போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி ஹைதராபாத்தில் ஒரு இடத்துல இந்த கவுன்சிலிங் படிக்க ஆரம்பித்தேன். அப்படி வந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் எம்எஸ்சி சைக்காலஜி படிக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு எம்ஏ ஃபேமிலி லைஃப் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ், யூஎஸ் கரிக்குலம். அது இந்தியாவில் பெங்களூரில் ஒரு சென்ட்ரல் அது சொல்லி கொடுத்தாங்க. பேண்டமிக் முன்னாடி அதை நான் முடிச்சுட்டு ஒரு 2 டிகிரியோடு நான் வந்து அநேகருக்கு வந்து ப்ரீ மேரிட்டல், போஸ்ட் மேரிட்டல், செக்ஷுவல் கவுன்சிலிங் அண்ட் கெரியர் கவுன்சிலிங் அண்ட் பிஸ்னஸ் கவுன்சிலிங், இதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து என்னுடைய அடுத்த சைடு. இது யாருக்குமே தெரியாது, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வெளியில் கொண்டு வரீங்க. ஏன்னா அது வந்து ஒரு பர்சனலாக இருக்கிறனால எனக்கு ரொம்ப பேஷன் இந்த கவுன்சிலிங்கில். ஸோ அதனால் இதை படிச்சுட்டு நிறைய நாட்கள் நான் வேலை செஞ்சு, இது மட்டும் இல்லை, நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கு இப்போ வந்து இதை வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சார். இப்போ திருமண உறவு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஒரு ஆய்வின்படி சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 150% வந்து அதிகமாக இருக்குது
மனமுறிவு அப்படின்ட்டு. இதுக்கான என்ன காரணம் சார்? அதாவது 2 விதமாக நம்மளுடைய ஆய்வில் பார்க்குறப்ப 2 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து 25லேருந்து 34 வயது உடையவர்களுக்கு மனமுறிவு அதிகமாகுது. இது ஒரு பக்கெட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கெட்டு எபோவ் 60 ஆகிறப்ப மனமுறிவு ஆகுது அப்படிங்கிறாங்க. இந்த 2 கண்டிஷனையும் நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? நல்ல ஒரு கொஸ்டின் இது. ஏன்னா நாங்கள் ஆஸ் பர் சைக்காலஜிஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் மேரேஜ் 7 இயர்ஸ் ஆகும். ஒரு மேரேஜ் வந்து ஓரளவுக்கு செட் ஆகிறதுக்கு வந்து 7 வருஷம் ஆகும். தட் இஸ் தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விச் சேஸ். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக சொல்கிறது ஒரு 7 வருஷத்துக்குள்ள ஒரு அளவுக்கு வரும். ஏன் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு ஃபஸ்ட்டு குழந்தை 2வது குழந்தை வரும்போது அது செட்டில் ஆயிரும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டுக்குள்ளேயே பிரச்சனைகள் இந்த ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலங்களில் எஜுகேஷன் வந்து அதிகமாக இருக்கனால யாருமே வந்து ஒரு சப்மிசிவ் ஆட்டிடியூடோட இருக்கிறது இல்லை. ரைட்? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா 10ஆம் கிளாஸு, அம்மா 8ஆம் கிளாஸ். ஓகே. அதுக்கப்புறம் 12ஆம் கிளாஸு, 10ஆம் கிளாஸ். அதுக்கப்புறம் காலேஜில் ஒரே காலேஜ் 12th. ஓகே. ரைட்? இப்படி தான் கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸ் பிஇ 2 பேருமே வாடா போடா அப்படின்னு பேசிக்கிறாங்க. இவங்களுடைய அதாவது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அந்த 4 வருஷத்தில் படித்த டைமில் யார் யார் எங்கெங்கே என்னெல்லாம் பண்ணாங்கன்றத 2 பேருக்குமே தெரியும். தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பொசசிவ்னஸ்ன்னு ஒன்று வரும். அல்லது பழைய ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து திருப்பி சர்ஃபேஸ் ஆகும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புரிதல் இல்லாமல் டிவோர்ஸ்க்கு போயிடுறாங்க. இது வந்து ஸ்டார்டிங்லேயே நடந்துடும் சில இடத்துல. அதாவது முடியல நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஈக்குவலி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட். ரைட்? 2 பேருமே வேலை செய்கிறாங்க. அந்த காலத்தில் விமன் வேர் ஆக்சுவலி டிபெண்ட் ஆன் த ஹஸ்பண்ட்ஸ். இப்போ அப்படி கிடையாது. பிகாஸ் 2 பேருக்குமே வந்து வேலை இருக்குது, 2 பேரும் எஜுகேட்டடு. அதனால் தே கேன் சூஸ் தர் ஓன் பாத்ன்ற மாதிரி வந்துடுச்சு. பட் அது சொசைட்டிக்கு நல்லது கிடையாது. ஏன்னா சிங்கிள் பேரண்ட்ஸ் அதிகமாகிடுறாங்க. பார்த்தீங்கன்னா 2வது இதில் அஃபெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா சில்ட்ரன் தான் அஃபெக்ட் ஆவாங்க. 2 பேரும் வந்து இணைந்து திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குழந்தை வந்துடுச்சு, எங்களால் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி குழந்தை வந்து மாட்டிக்கிட்டு அம்மா கிட்ட போகிறதா அப்பா கிட்ட. கடைசியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டாக வளர்ந்து வரும்பொழுது அவனோ அவளுக்கோ இருக்கிற அந்த இஷ்யூஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ அதையே வந்து ஒரு நல்ல காரியம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்ந்து காட்டுறோம், தப்பு இல்லை. ஆனால் அது தேவையா அப்படின்னா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உட்காந்து பேசினா சால்வ் பண்ண முடியும், மேக்ஸிமம் பண்ண முடியும். கண்டிப்பாக. ரைட்? இது வந்து ஒரு ஸ்டேஜ். நீங்கள் கேட்ட அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் சொன்னீங்க 60க்கு மேலே. சார் இப்போ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சார் கொஞ்சம் எலாபரேட்டாக பேசலான்ட்டு. இப்போ இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற கப்புள் சந்திக்கிற ஒரு பேசிக்கான சிக்கல்கள் என்ன? இப்போ வந்து அரேஞ்ச் மேரேஜில் ஒரு மாதிரியான சிக்கல் இருக்கும், லவ் மேரேஜுக்கு ஒரு மாதிரியான சிக்கல்கள் இருக்கும். அதை எப்படி சார் அதுலேருந்து நம்ம தொடங்கலாமே? அந்த சிக்கல்களில் நீங்கள் பார்த்த வரையில் இருந்த ஒரு மிக ஏன்னா நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சிக்கலை ஹேண்டில் பண்ணுறதுக்கான நம்ம குடும்பங்கள் சொல்லித்தரலையோ, அதிலிருந்து விலகிட்டோமோ? வெரி குட், நல்ல ஒரு கேள்வி. என்னுடைய ஆதங்கம் அல்லது என்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, எல்கேஜி ப்ரீகேஜிக்கு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஓகே. ஒரு மேரேஜுக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு காலேஜ் இருக்கா அல்லது ஒரு ஸ்கூல் இருக்கா? கிடையாது. அந்த ஈகோ சிஸ்டம் நம்மளுடைய சிஸ்டத்தில் இல்லை. புரியுதுங்களா? புரியுது. ஏன்னா என்னுடைய கேள்வி என்னன்னா, சார் ஒரு மேரேஜுக்கு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போய் கற்றுக்கிற நிலைமைக்கு தான் நம்ம இருக்கிறோம். ஏன் அப்படி இருக்கிறோம் அப்படின்னா, சைக்கலாஜிக்கலாக நம்ம அட்வான்ஸ்டாக இருக்கிறோம். அதே இந்த சென்ஸ் லைக் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். நம்ம பிரெயின் க்ரோத்தில் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வந்துட்டுருக்கோம். 2வது டுடேஸ் ஜென்ரேஷன் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அவங்களுக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. 2வது பியர் ப்ரெஷர். மக்களும் வந்து அதுக்கு தேவையான காரியங்களை ஃப்ரெண்ட்ஸ் வந்து தே வில் ஆக்சுவலி இன்டியூஸ் பண்ணுவாங்க. ரைட்? ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூஸ் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா என்னுடைய 360 கப்புள்ஸ் நான் கவுன்சில் பண்ணியிருக்கேன், நானும் என்னுடைய ஒய்ஃபும். இதில் பியூட்டி என்னென்னா, நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாட் யூ கால்
கிளையன்டல் பேஸ் வருவாங்க. ஏன்னா நான் மட்டும் இல்லை, என்னுடைய ஒய்ஃபும் சேர்ந்து பண்ணுறதுனால, ஷீ இஸ் ஆல்சோ கவுன்சிலர். ஸோ நாங்கள் பண்ணுறதுனால குடும்பங்கள் ஈஸியாக எங்கள்கிட்ட வருவாங்க, ஜென்ரலாக வருவாங்க. ஸோ இதில் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, அந்த சிக்கல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதே புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அதாவது நம்ம இங்கிலீஷ் இஸ் கம்யூனிகேஷன் நினைக்கிறோம், அல்லது தமிழ் இஸ் கம்யூனிகேஷன். இல்லை, மேரேஜ் கம்யூனிகேஷன்றது ஒரு வித்தியாசமான ஒரு கம்யூனிகேஷன். ஓகே, அதை நான் வந்து நெக்ஸ்ட்டு இப்போ நான் பேசும்போது நான் சொல்கிறேன். செகண்ட் வந்து கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். அதாவது ஒரு சண்டை இல்லாத வீடே கிடையாது. அப்படி சண்டை இல்லை அப்படின்னா முனிவராக இருக்கணும், ரைட்? ஸோ சண்டை இல்லாத வீடே இருக்காது, ரைட்? அந்த சண்டைகள் வரும்பொழுதும் அது எப்படி ஹேண்டில் பண்ணுற விதத்தை தான் நம்ம வந்து கற்றுக் கொடுக்குறோம். நாங்கள் ஒரு கோர்ஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன். 8 வீக்ஸ் நான் ஒரு கோர்ஸ் ரன் பண்ணுறேன். இந்த கோர்ஸ் ரன் பண்ணும்பொழுது சொல்லிக் கொடுக்குறது கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். சண்டைகள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனால் அதை எப்படி அதை மேற்கொள்கிறதுன்றதை நம்ம பார்க்கணும். மூணாவது வந்து பர்சனாலிட்டி டிஃப்ரென்சஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஓகே, ஆனால் நான் தூங்கும்போது ஐ லைக் டு ஸ்லீப் லேட் இன் த நைட். ஓகே, ரைட்? பட் மை ஒய்ஃப் இஸ் ரிவர்ஸ். ஷீ லைக்ஸ் டு கெட் அப் இன் த மார்னிங். காலையில் எழுந்திரிக்கிறது பிடிக்கும், சீக்கிரமாக தூங்க நினைப்பாங்க. நான் சிட்டியில் வளர்ந்தவன், அவங்க வந்து ஒரு வில்லேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு நதர் டவுனில் வளர்ந்தவங்க. அந்த ஊரில் வந்து ஷீஸ் ஃப்ரம் ஊட்டி பேசிக்லி. ஸோ ஊட்டியிலேருந்து வரும்பொழுது அந்த குளிர்னால சீக்கிரமாக படுத்துருவாங்க. அது நம்ம இங்கே சென்னையில் வந்து நம்ம 10-11 மணிக்கு தான் நம்ம வந்து கூட அடைவோம். ஸோ இந்த டிஃப்ரென்சஸே வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த மேரேஜ்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவங்க சீக்கிரமாக படுங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சென்னையில் வந்து நம்ம வந்து சாப்பிடும்பொழுது நல்லா ஃபேனை சுற்றி ரைஸை போட்டுட்டு நல்லா ஃபேனை சுற்றி தான் நம்ம சாப்பிடுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, ஃபேன் போடாதீங்க, சீக்கிரம் சாப்பிடுங்கன்னுவாங்க. எனக்கு கல்யாணம் ஆன பிறகு எனக்கு தெரியல இது ஏன் இப்படி. எனக்கு வாயெல்லாம் வெந்து போயிடும். ஏன் வெந்து போயிடும்னா, சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படின்வாங்க. ஏன்ப்பா இப்படி அவசரப்படுற, கொஞ்சம் மெதுவாக சாப்பிட்றேன், ஏன் ஃபேனை போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க ஊரில் அதாவது குளிரில் அவங்க சப்பாத்தியெல்லாம் வாயில் போட்டு ஊதுவாங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, என்னால் முடியாது. ஸோ இந்த டிஃப்ரென்சஸே நம்ம சொல்கிறதுக்கே நம்ம தயங்குவோம். எப்படி சொல்கிறது, அவள் எப்படி புரிஞ்சுப்பா அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட். ஸோ இப்போத்த காலங்களில் இருக்கிற பசங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து ஒரு மாதிரி தே ஆர் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அந்த காலங்களில், எங்களுடைய காலங்களில் இந்த டிஃப்ரென்ஸ். மூணாவது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ். இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ். ஒன்று வந்து ஆண்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ப்ரீமெச்சர் எஜாக்குலேஷன். இது வந்து விந்து, அதாவது ஐ மீன் பிஃபோர் ஈவன் யூ ஸ்டார்ட் வந்துடுது. ஸோ இந்த ஒரு பிரச்சனைனால சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதனால ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து அரோசல் ப்ராப்ளம், ரைட்? எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ரைட்? எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து இட் அஃபெக்ட்ஸ் தி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப். இதனால பெண்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாதனால அவங்க வந்து தே ஹேட் டு சர்ச் ஃபார் சம் அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோ ஏதோ நடக்குது. இதெல்லாம் ட்ரூத்து நான் சொல்கிறது. என்னோட கேசஸ் வர்றதுலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓப்பனாக இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே வந்து வெரி ஓப்பன் டு டாக் ஆல் தீஸ் சப்ஜெக்ட்ஸ். இது வந்து மூணாவது. நான்காவது வந்து பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, அதாவது என்னுடைய பேரண்ட்ஸும் என்னுடைய மேரேஜ்குள்ளே இன்வால்வ் ஆவாங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸும் இன்வால்வ் ஆவாங்க. நடுவில் நாங்கள் 2 பேரும் மாட்டிக்கிட்டு இதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாதுன்ற ஒரு சிச்சுவேஷனில் பேரண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்லாஸ், ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் தி இன்லாஸ் ஆல்சோ கம் இன் டு த பிக்சர். இவங்களை ஹேண்டில் பண்ண தெரியணும். ஓகே, இது 4வது. 5வது பார்த்தீங்கன்னா ஜாப் ப்ரெஷர். அதாவது டைமிங்கே எராட்டிக்காக இருக்குது. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க 5 நாள் ஒர்க் பண்ணுறதுனா 11 மணி 10 மணிக்கெல்லாம் தான் அவங்க வந்து லாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் குழந்தைய பார்க்க முடியல. இந்த மாதிரியான வீடு பிரச்சனைகள், ஃபினான்ஷியல், இப்போ கடன் வாங்கியிருப்பாங்க, லோன்ஸ் வாங்கியிருப்பாங்க, வீடு வாங்கியிருப்பாங்க, அந்த லோன்ஸ் எல்லாம் கட்டணும் அப்படின்னா they will be having lot of pressure. அந்த ப்ரெஷரை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கனால they might burst out. ஓகே, இது ஒரு சைடில். இது 5வது. 6வதாக பார்த்தீங்கன்னா பேசிக்லி சொசைட்டியல் ப்ரெஷர்ஸ். அதாவது கம்பேரிசன்.
ஓகே, அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, இந்த பிரச்சனைகள். ஸோ ஒரு டோட்டல் ஒரு 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 ஃபேமிலி எடுத்திங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண தெரியாதனால வரக்கூடிய பிரச்சனைகளால தான் இந்த ஸ்டார்டிங்கில் சில. ரெண்டாவது அஃபேர்ஸ். அடுத்தது இப்போ அஃபேர்ஸ், அதாவது ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் நான் ஒரு கவுன்சிலிங் பண்ணும்பொழுது கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதம் தான் ஆகிருக்கு, பேச மாட்றாங்க. ஓகே, வெறும் சமையல் மட்டும் பண்ணுறாங்க. சமையல் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க, அப்படி தான் இருக்குது. அப்போது அந்த பாப்பா கிட்ட நான் கேட்கும் பொழுது, ஏன்பா எப்படி அப்படின்னா, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு. இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லையா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக சிலர் வந்து வீட்டு ப்ரெஷர்னால கல்யாணம். ஆக்சுவலி என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, ஒரு ஆளை பிடிக்கலைன்னா ஃபஸ்ட்டே என்கேஜ்மெண்ட்லேயே என்கேஜுக்கு முன்னாடியே சொல்லிடணும். பேரண்ட்ஸுடைய ப்ரெஷர்னால கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒருவேளை நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கலாக பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது ப்ரொஃபஷன் பிடிக்காமல் இருக்கலாம், அல்லது வேறு அதர் ரீசன்ஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அதை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட எடுத்து சொல்லி இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். கண்டிப்பாக சார். இப்போ இது வந்து நம்ம வந்து தொடக்க காலத்தில் இருக்கிற இந்த டைவர்ஸ்க்கான ஒரு காரணமாக நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த இன்னொரு செக்டார் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆய்வுலாம் பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது. என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு. இந்த 60+ அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது சார்? இந்த 60+ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 60க்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, they are focused on career. ஓகே, ஒரு ஆண் வந்து கெரியர் ஃபோக்கஸ்டாக இருப்பார். அவர் ஓடுவார், ஒரு பேங்க்கில் இருப்பார், அல்லது ஒரு ட்ராவலிங் ஜாபில் இருப்பாங்க, சேல்ஸில் இருப்பாங்க. வீட்டில் பாதி நாள் இருக்க மாட்டாங்க. இருக்காதனால என்ன பண்ணுவாங்க, வரும்போது நல்ல சாப்பாடு கிடைக்கும் அவருக்கு. ஓகே, அது ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கும்போது நல்ல சாப்பாடு கிடைச்சிரும். அவரும் ஹாப்பி, ஒய்ஃபும் ஹாப்பி. பட் ஆனால் 60க்கு மேலே வீட்டில் இருக்கும் பொழுது காசு குறையும். ஓகே, சேர்த்து வைக்காமல் இருந்தால் என்ன நடக்கும், காசு இருக்காது கையில். ரெண்டாவது என்ன நடக்கும், இந்த அம்மா ஃப்ரீடமாக இருந்திருப்பாங்க ஒரு வேளை, ரைட், மெனி டிசிஷன்ஸ் ஷி வுட் டேக். அவங்க தனியாக டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. இப்போது இவர் உட்காந்துக்கிட்டு எல்லாமே கேட்பார், எங்கே போகிற, எதுக்கு போகிற, ஏன் ஃபோன் பண்ணுற. இப்போது இவர் வந்து ஒரு கண்ட்ரோலிங் ஃபேக்டராக ஆகும் பொழுது அவங்களுக்கு வந்து மன உடைவும். இது ஒரு காரணம். ஓகே, ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ஸ். அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ஸ். ஓகே, இந்த 30 years 40 years மேரேஜ்க்குள்ள பல இறுக்கங்கள், இருதய உடைவுகள் நடந்திருக்கும். அந்த இருதய உடைவுகள் நடக்கும் பொழுது அதெல்லாம் சரி பார்க்காம, அதை வந்து பேசி தீர்க்காம அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, இப்போ வந்து வேற வழி கிடையாது, எஸ்கேபிசம். எஸ்கேப் பண்ண முடியாது. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்காங்க 2 பேரும். ஸோ 2 பேரும் உள்ளே இருக்கும்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம, கம்யூனிகேஷனே இல்லாமல், ஒரு சாரசமாக பேசாமல், ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இல்லாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும், ஒரு சைடில் தே வில் ஸ்டார்ட் விரிவுபட ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கும், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த டைமில் மெனபாஸ்ன்னு சொல்லுவாங்க லேடிஸ்க்கு. மெனபாஸ் வரும்பொழுது அவங்களுடைய பாடி சேஞ்சஸே நிறைய இருக்கும். 50ஸ்ல ஆரம்பிக்கும், ரைட். ஹார்மோனல் சேஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும்பொழுது ஹஸ்பண்ட் வந்து இதை புரிஞ்சிக்கிட்டு அதை செக்ஷுவல் ரீதியாகவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு, ஏன்னா ஹாட் ஃப்ளாஷஸ்ன்னு சொல்லுவோம், ஹாட் அண்ட் கோல்டு ஃப்ளாஷஸ்ன்னு சொல்லுவோம். அப்படியே ஹாட்டாக இருக்கும், டக்குன்னு பார்த்தா கோல்ட் ஆகிரும் பாடி. இது புரிஞ்சிக்க தெரியாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏசி, ஒரு ஆள் என்ன சொல்லுவார்னா, ஏசியை நல்லா வைப்பா அப்படின்னு. ஒரு ஆள் சொல்ல எனக்கு பயங்கரமாக குளிருது. இந்த கான்செப்டே புரிஞ்சிக்க முடியாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டைமில் 2 பேர் 2 பெட்ரூமில் படுப்பாங்க. நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஏன் இவங்க அப்பா அம்மா வந்து 2 பெட்டில் படுக்கிறாங்க, ஏன் போயிட்டாங்க? இது ஒரு சேலஞ்ச். ரெண்டாவது கொரட்டை ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா கொரட்டை ப்ராப்ளத்தினால என்ன ஆகும், தூக்கம் வராது ராத்திரியில். அதுவும் எஸ்பெஷலி மெனபாஸ் இருக்கிற டைமில் லேடிஸ் வந்து நைட்டில் எழுந்திரிப்பாங்க. ஏன்னா திடீர்னு பெட்ஷீட் போட்டிருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஊத்தம், உடம்புல வேர்க்கும். இந்த சேஞ்சஸை வந்து நம்ம யாருக்கும் சொல்லி கொடுக்கறது கிடையாது, புரியுதுங்களா?
இப்போது யாருக்கும் இதெல்லாம் தெரியாது. மோஸ்ட்டாக இது என்ன நார்மலாக தானே இருக்கேன் அப்படின்னு. இதே மாதிரி ஆணுக்கும் உண்டு. 58 60 வயசு ஆகும்போது ஆண்ட்ரோபாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்ட்ரோபாஸ் வரும்பொழுது மென்னுடைய பாடியிலையும் சேஞ்சஸ் நடக்கும். ஆனால் நமக்கு அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக தெரியாது. விமனுக்கு வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். அதான் வித்தியாசம். இது ஒரு சேலஞ்ச். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளுடைய இஷ்யூஸ்னாலேயும் சில நேரங்களில் நம்ம வந்து பிரிஞ்சிருக்க வேண்டியதாக வரும். கண்டிப்பாக. ஸோ பிள்ளைகள் ஃபேவரட்டிசம் பண்ணுறது, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை வரும்பொழுது அம்மா ஒரு சைடில் போகிறது, அப்பா ஒரு சைடில். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் தே டிசைட் டு குவிட் த மேரேஜ். இந்த இடத்துல வந்து நமக்கு பெருசாக தெரியாது. பட் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க செப்பரேட்டாக போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, 60s வரும்போது சில நேரத்தில் பழைய காதல்லாம் யூனோ கேன் ஆல்சோ கம் அப். அவங்க ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அதனால இல்லை, பழைய காதல் ஒருவேளை ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து சரி இது வேண்டாம், நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிறோம், சந்தோஷமாக இருந்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இவங்களை விட்டுட்டு அடுத்த ஆட்களோட போகிறாங்க. இது ஜென்ரலாக ஜென்ஸு செய்யக்கூடிய காரியங்கள். ஆனால் விமன் ரொம்ப கம்மி. பட் ஆனால் விமனும் அந்த மாதிரி போகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்புகள் வந்துடுது. ஏன்னா ஒர்க் பண்ண காலங்களில் அவர் வீட்டில் இல்லாதனால மேபி சம் அதர் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்திருந்ததுன்னா இப்போ வந்து அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவர் வீட்டில் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது மனசு உடஞ்சி போய் சரி வேண்டாம் நம்ம போயிடுறோம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் தி 60ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸ்னால கூட வரும். ஓகே சார், இப்போ இதில் வந்து நம்ம நிறைய பிரச்சனைகள் பேசிட்டோம். வர எபிசோடில் சார் ஒவ்வொரு பிரச்சனைகள் அதற்கான தீர்வை நோக்கி நம்ம நகரலான் இருக்கோம். உங்களுடைய இந்த வாய்ப்பிற்கும் உங்களுடைய நேரத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ வெரி மச்.